பிரைஸ்லானுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வெல்கம் பேக் டு த ட்ரெண்டி சமையல். இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா? வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல சுட சுட ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? இது மாவு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அழகான இந்த ப்ரெட்டை வச்சு அது நம்ம உள்ள ஒரு ஸ்டெஃபிங்கை வச்சு நம்ம வந்து இப்போ அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். குழந்தைங்களாம் இப்போ ஸ்கூல் விட்டு வர நேரமாயிட்டு, அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு உடனே நம்ம வந்து இது உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேலையே இல்லை. இப்போ நீங்களே பார்க்கலாம், என்ன இவ்வளோ சுலபமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம், இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம என்னென்ன பொருள் இதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ப்ரெட்டில் நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா ஒரு ஸ்நாக்ஸு. அது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் உங்களுக்கு தேவையான நட்ஸை கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பிறகு நான் வந்து பாதாமும் முந்திரியும் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம், நல்லா செவந்துருச்சு. இதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா கொஞ்சம் நல்லா அது நம்ம வந்து ப்ரெட்டில் அது உள்ளே இது ஸ்டெஃபிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த நெய் மணத்தோடு நல்லா கொஞ்சம் வதக்கட்டும், தேங்காய் நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதவிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா அந்த உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த நெய்யோடு வந்து இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா நட்ஸு முந்திரியும் பாதாமும், இது அந்த தேங்காயெல்லாம் சேர்ந்து வதக்கும் போது அப்படி ஒரு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நாங்கள் வதக்கி முடித்த உடனே நீங்கள் வந்து இது தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். நான் ஒரு 2-3 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது தேங்காய் இது எல்லாமே நம்ம வந்து தேங்காய் இருக்கிற சூட்டில் வந்து அது மெல்ட் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்து இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. ஒரு 2 செகண்ட் இருந்து நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க மெல்ட் ஆகி வருது பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை பாருங்க நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வேலை அதிகமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு குழந்தைங்க வந்த உடனே வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம பார்க்க தான் அப்படி இருக்குது, நம்ம சொல்லும் போது தான் அப்படி இருக்கும். ஆனால் வந்து இது நம்ம கை பார்த்துச்சுன்னா கண்ணு கடன்னு வேலை செஞ்சிடும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ரெட்டே வச்சுருக்கீங்களா, இது எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் எப்படி நம்ம பூரணத்தை வைக்கிறோன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இதில் வந்து நம்ம சுத்தமான வந்து கிண்ணத்தில் தண்ணி எடுத்துங்க. இந்த ப்ரெட்டை இதில் போட்டுருங்க. ப்ரெட்டை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அது ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ஊற வச்சுக்கிட்டு இந்த பாருங்க கையால் இப்படி வந்து நம்ம வந்து கையால் வந்து இதை இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து ஒரு குழி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பூர்ணம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே 1 டீஸ்பூன் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து இதை அப்படியே மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியே வராதபடிக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம இந்த சைடெல்லாம் பிக்க தேவையில்லை, ஓகேங்களா? அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சைடு பிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அது ஒட்டவே வராது. நம்ம இது நம்ம ஈரம் பண்ணியிருக்கிறனால வந்து அதை அப்படியே பிடிச்சி நல்லா இப்படி அமுக்கிட்டேன்னா அது கரெக்டாக பிடிச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இந்த அளவு நம்ம உருட்டிட்டோம் பார்த்தீங்களா, நல்லா ஒட்டிச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண மாட்டோம். கொஞ்சோண்டு மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவில் அப்படியே டிக் பண்ணி தான் போட போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து இதில் வெளியே வரதா இருந்தால் கூட வெளியே வராது. அதுக்காக தான் நம்ம மைதா மாவில் போய் டிக் பண்ண போகிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் வந்து பூரணம் உள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு 7 ப்ரெட்டை வந்து நம்ம வந்து நல்லா உருட்டி நல்லா வந்து நம்ம பாருங்கள் இதே மாதிரி நம்ம உருட்டி பூரணம் உள்ளே வச்சுருக்குறோம். நம்ம உருட்டி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு மைதா மாவில் ஒரு கிண்ணத்தில் போட்டு
அதில் டிக் பண்ணி நம்ம அப்படி எண்ணெயில் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான். இதுதான் ஈஸியான வேலை தான். உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மைதா மாவில் நல்ல இது பாருங்க கட்டியாக இருக்குது பாருங்க. நம்ம கட்டியாக இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஸ்டஃபிங்கோட இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃபிங்கோட இது அப்படியே இது உள்ளே போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து அதில் டிக் பண்ணிட்டோம், மைதா மாவில் டிக் பண்ணிட்டோம். அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்ட வேண்டியதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்படியே டீஸ்பூன்லேருந்து அப்படியே மெதுவாக போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம எல்லா உண்டையும் அப்படியே டிக் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நல்லா வேகுது பாருங்க. இப்போ நம்ம நல்லா போட்டிருக்கோம், ஒரு 5 போட்டிருக்கோம். நம்ம இந்த கடாயில் உங்களுக்கு வானலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், திருப்பி விடுறதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெருக்க போட்டோன்னா நம்ம திருப்பி விட முடியாது. நல்லா வேகட்டும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து பிரெட்ல தானே நம்ம போடுறோம். நீங்க வந்து அப்படியே நீங்க போட்டீங்கன்னா அது பெரிய சான்ஸ் இருக்கு, உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வர சான்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு வந்து மைதா மாவில் டிக் பண்ணி போட்டோன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விடுங்க, அப்படியே மெதுவா திருப்பி விடுங்க. இப்ப பாருங்க நான் அதை திருப்பி விடுறேன் பாருங்க, ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி நம்ம அடுப்பும் வந்து லோ ஃப்ளேம்ல அப்படியே லோலே வைங்க, ஹைல வேண்டாம். அப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா செவந்து பிறகு இந்த பிறகு இந்த செவந்து வருதுங்களா, இந்த மாதிரி அது மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த பிறகு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை எடுத்து எண்ணெய் வடியறதுக்கோசரம் நம்ம வந்து ஒரு ஜல்லி கரண்டியில் எடுத்து இந்த பெரிய கரண்டி இருக்கு இல்லைங்களா, நல்லா இது பாருங்க நல்லா செவந்து இருக்கு பாருங்க. இந்த மாதிரி செவரும் போது நம்ம எடுத்துடலாம். பார்த்து மெதுவாக எடுங்க, ஏன்னா எண்ணெய் சட்டி இருக்கு இல்லைங்களா, அதனால. இப்போ பாருங்க, இப்போ இது இது நல்லபடியாக நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்களா. இதே மாதிரி நம்ம இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ குழந்தைங்க இது ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு உடனடியே நம்ம வந்து ஒரு இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, நல்ல ஹெல்த்துக்கு நல்ல உபயோகமுள்ள ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னடா இதுன்னு வந்து இது என்ன சுசியம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கு, ஆனால் இது சுசியம் கிடையாது. ஏன்னா இது உள்ளே வச்சுருக்கிறது முழுக்க நம்ம தேங்காவும் நல்லா வந்து நட்ஸு, நம்ம வந்து முந்திரியும் பாதாமும் நம்ம வந்து போட்டு அதில் வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் ஒரு இனிப்பு கலந்து சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இது கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் வந்து நல்ல இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ உடனே உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வீட்டில் வந்து சட்னி அரைக்க தேங்காய் வச்சுருப்போம் இல்லைங்களா, தேங்காவை திருவணுன்னா உடனே அதை வதக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நட்ஸ் உங்களுக்கு தேவையான நீங்கள் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம், அவ்வளோதான். நம்ம வந்து இது ப்ரெட்டை வச்சு நம்ம அதை ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மூடிட்டு அப்படியே மைதா மாவில் போய் தோட்டி நம்ம எடுத்து போட வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள், திரும்ப நீங்களும் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, அம்மா நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா, அந்த அன்னைக்கு ஒரு நாள் ஸ்நாக்ஸ் செஞ்சீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நான் உங்கள் முன்னாடி ஒன்றை எடுத்து நான் காட்டுறேன், அது எப்படி இருக்குது, அது எப்படி வெந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போது வீடியோவில் இப்போ பாருங்கள், நான் இது ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே பிச்சிருங்க. இது பாருங்க உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக, இது பாருங்க எவ்வளோ, இது பாருங்க பிக்கிறதுக்குள்ளே வந்தது பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ இது பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்க. இது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் பிள்ளைங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தேங்காவிலே நல்ல உடம்பு ஹெல்த்து, தேங்காய் நம்ம சாப்பிட்றதுனால. அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்க பாதாம், நம்ம முந்திரி எல்லாமே நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ப்ரெட்டில் போட்டு நம்ம இது பண்ணனால பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே.